வணக்கம். முதலீடு செய்யணும்னு ஆசை இருக்கு. ஆனா எங்க ஆரம்பிக்கிறது, எப்படி பண்றதுன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கா? டோன்ட் வரி. இன்னைக்கு உங்களுக்காகவே உங்க முதல் பணப்பெட்டியை எப்படி சிம்பிளா உருவாக்கலான்னு பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிச்சிடலாம். நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது என்ன தோணுது? சுத்தி பார்த்தா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ் ஒவ்வொன்னும் நான் தான் பெஸ்ட்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும். இதுல எதை செலக்ட் பண்றதுன்னு தலை சுத்துறது ரொம்பவே நார்மலான விஷயம்தான். சரியா? இந்த குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் நாம பணப்பெட்டி, அதாவது மணி பாக்ஸ்ங்கிற ஒரு சூப்பர் ஐடியாவை பார்க்க போறோம். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. உங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் ஒரு பெட்டிக்குள்ள இருக்கு. இப்போ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டும் அந்த பெட்டிக்குள்ள வரணும்னா அதுக்கு தகுதி இருக்கான்னு நிரூபிச்சுட்டு தான் உள்ளே வர முடியும். எப்படி இருக்கு? சோ இந்த கன்ஃபியூஷனுக்கு ஒரு முடிவு கட்டி ஒரு சிம்பிளான சிஸ்டம் மூலமா நம்ம முழு நிதி வாழ்க்கையையும் ஒழுங்குபடுத்தலாம். அதுக்கு பேர் தான் இந்த பணப்பெட்டி. பார்க்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு சிஸ்டம். உங்க சொந்த பணப்பெட்டியை உருவாக்குறதுக்கு 2 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, சில கேட் கீப்பர் கேள்விகளை கேட்கணும். அதாவது ஒரு ப்ராடக்ட உள்ள விடுறதுக்கு முன்னாடி செக் பண்ற மாதிரி. ஸ்டெப் 2, உங்க ஃபைனான்ஷியல் கோல்ஸ்க்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் ஒழுங்கா எடுக்கணும். இப்போ இத ஒவ்வொன்னையும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, நம்மளோட முதல் ஸ்டெப் அந்த கேட் கீப்பர் கேள்விகள். இது ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி வேலை செய்யும்னு சொன்னேன் இல்லையா? எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டும் உங்க பணப்பெட்டிக்குள்ள வரணும்னா இந்த கேள்விகளுக்கு அது கரெக்டா பதில் சொல்லி ஆகணும். இல்லனா நோ என்ட்ரி. கேள்வி நம்பர் 1, காஸ்ட், அதாவது செலவு. ஒரு ப்ராடக்ட்டுக்கு நீங்க எவ்ளோ ஃபீஸ் கட்டுறீங்க? இது பார்க்க சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா லாங் டேர்ம்ல ஒரு சின்ன பெர்சன்டேஜ் ஃபீஸ் கூட உங்க ரிட்டர்ன்ஸ்ல ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கும். கரையான் எப்படி மரத்தை அரிக்குமோ அந்த மாதிரி இந்த ஃபீஸ் உங்க பணத்தோட வளர்ச்சிய மெதுவா அரிச்சிடும். அடுத்து 2வது கேள்வி, லாக்-இன் பீரியட். அதாவது உங்க பணத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பெனால்டி இல்லாம எடுக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்க, ஒரு அவசர தேவைக்கு உங்க பணமே உங்களுக்கு கிடைக்கலன்னா எவ்ளோ கஷ்டம். அதனால இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. லாக்-இன் பீரியட் வேற, ஹோல்டிங் பீரியட் வேற. லாக்-இன்னா பணத்தை எடுக்கவே முடியாது. ஆனா ஹோல்டிங் பீரியடுங்கிறது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் முழு பலனை கொடுக்க எவ்வளவு நாள் வச்சிருக்கணும்னு சொல்ற ஒரு ரெக்கமெண்டேஷன். உதாரணத்துக்கு, ஒரு ஃபண்டை நீங்க எப்ப வேணா விற்கலாம், ஆனா 5 வருஷம் ஹோல்டு பண்ணாதான் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அதுதான் ஹோல்டிங் பீரியட். 3வது கேள்வி, டாக்ஸ், அதாவது வரிகள். உங்க இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வர லாபத்துக்கு எவ்ளோ டாக்ஸ் கட்டணும்? இது ரொம்ப முக்கியம். ஏன்னா டாக்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் உங்க கைக்கு என்ன வருதோ அதுதான் உங்க உண்மையான லாபம். அதை வச்சுதான் நீங்க கணக்கே போடணும். இது ஒரு கோல்டன் ரூல். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இன்சூரன்ஸையும் எப்பவுமே ஒன்னா சேர்க்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்கு? பணத்தை வளர்க்கறதுக்கு. இன்சூரன்ஸ் எதுக்கு? நம்மள பாதுகாக்கிறதுக்கு. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விக்கிற ப்ராடக்ட்ஸை தயவு செஞ்சு வாங்காதீங்க. அது ஒரு நல்ல ஐடியா இல்ல. சூப்பர். நம்ம கேட் கீப்பர் கேள்விகள்ல பாஸ் ஆன இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எல்லாம் இப்போ எப்படி நம்ம பணப்பெட்டிக்குள்ள அழகா ஆர்கனைஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுதான் நம்மளோட ஸ்டெப் 2. அதாவது உங்க பணப்பெட்டிக்குள்ள ஒவ்வொரு கோலுக்கும் ஒரு தனி அறை இல்லன்னா ஒரு செல் உருவாக்க போறோம். எந்த ஒரு பில்டிங்குக்கும் ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே மாதிரி நம்ம பணப்பெட்டிக்கும் ஃபவுண்டேஷன் இருக்கு. அதுதான் எமர்ஜென்சி ஃபண்ட், மெடிக்கல் இன்சூரன்ஸ், அப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ். இது 3ம் தான் எந்த ஒரு ஃபைனான்ஷியல் ஷாக்ல இருந்தும் நம்மள காப்பாத்த போற சேஃப்டி நெட். இதுல நோ காம்ப்ரமைஸ். இந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம கனவுகளுக்காக ஒவ்வொரு அறையா கட்ட ஆரம்பிக்கலாம். வீடு வாங்கணும், குழந்தைங்கள படிக்க வைக்கணும், கார் வாங்கணும், இப்படி ஒவ்வொரு கோலுக்கும் ஒரு தனி செல். இந்த செல்ஸை எப்படி பிரிக்க போறோம்னா உங்களுக்கு அந்த பணம் எப்போ தேவைப்படும் டைமை வச்சுதான். ரொம்ப சிம்பிள். நம்ம கோல்ஸ 3 டைம் லைன்ல பிரிக்கலாம். 1 ஷார்ட் டேர்ம், அதாவது 3 வருஷத்துக்குள்ள. 2 மீடியம் டேர்ம், 3லேருந்து 7 வருஷம். 3 லாங் டேர்ம், 7 வருஷத்துக்கும் மேல. அவ்வளோதாங்க விஷயம். இந்த லாங் டேர்ம் கோல்ஸ்லயே கிங் யாரு தெரியுமா? நம்ம ரிட்டையர்மெண்ட் தான். இதுதான் நம்மளோட அல்டிமேட் ஃபாரவே கோல். அதனால இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் செல் உருவாக்கி அதுல நாம கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இப்போதான் நம்ம விஷயத்தோட கிளைமேக்ஸ்க்கு வரோம். நாம ரெடி பண்ண இந்த சிஸ்டமை எந்தெந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸோட மேட்ச் பண்றதுன்னு பார்க்கலாமா? இது ரொம்ப முக்கியமான பார்ட், சோ கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஒரு சிம்பிள் ரூல் இருக்கு.
உங்க கோல் எவ்ளோ தூரத்துல இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க அதிகமா ரிஸ்க் எடுக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, ரிட்டையர்மெண்ட்க்கு இன்னும் 20 வருஷம் இருக்குன்னா நீங்க கொஞ்சம் ரிஸ்கான ஆனா அதிக ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல போடலாம். அதுவே அடுத்த வருஷம் கார் வாங்கணும்னா ரொம்ப சேஃபான இடத்துல தான் பணத்தை வைக்கணும். இதுதான் லாஜிக். இப்போ இந்த டேபிள பாருங்க. இது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கொடுக்கும். உங்க கோல் 3 வருஷத்துக்குள்ள இருந்தா, அதாவது ஷார்ட் டேர்ம்னா பணத்தை பத்திரமா வைக்கணும். அதுக்கு அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் இல்லனா கான்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் சரி. அதுவே 3ல இருந்து 7 வருஷம், அதாவது மீடியம் டேர்ம்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். அப்போ அக்ரெசிவ் ஹைபிரிட் இல்லனா டைவர்சிஃபைட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் பார்க்கலாம். 7 வருஷத்துக்கு மேல லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு உங்க பணம் நல்லா வளரணும். அப்போ டைவர்சிஃபைட், மல்டி கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் மாதிரி ஈக்விட்டி ஃபண்ட்ஸோட ஒரு நல்ல மிக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். சரி, நாம இவ்ளோ நேரம் பேசின எல்லாத்தையும் ஒரு குட்டி செக்லிஸ்டா பார்க்கலாமா? இத பார்த்தா நீங்க கரெக்டா தான் பண்றீங்களான்னு உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். நீங்க ஓகேன்னு சொல்லிக்கலாம் எப்போனா உங்க கோலோட டைம்லைன்க்கு ஏத்த மாதிரி ரிஸ்க் லெவலை செட் பண்ணா. அதாவது ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்கு கன்சர்வேட்டிவ் ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணா, மீடியம் டேர்ம் கோல்ஸ்க்கு ஹைபிரிட் இல்லனா டைவர்சிஃபைட் ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணா, அப்புறம் லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு பல ஈக்விட்டி ஃபண்ட்ஸோட ஒரு மிக்ஸை யூஸ் பண்ணா. இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க சரியான ட்ராக்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான ஃப்ரேம்வொர்க் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இனிமே கன்ஃபியூஷன் எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆக்ஷன்ல இறங்க வேண்டியதுதான். அப்ப சொல்லுங்க, உங்க பணப்பெட்டியில நீங்க முதல்ல உருவாக்க போற அந்த முதல் செல் எந்த கோலுக்காக இருக்க போகுது? யோசிக்காதீங்க, இன்னைக்கே ஆரம்பிங்க. நன்றி. இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்.